6 மாதம் நான் பேசவே மாட்டேன்னு சொன்ன திமுக 6 நாள் கூட பொத்திட்டு இல்லாமல் நீ வந்து மறுபடியும் விமர்சனம் பண்ணுறேனாக்கா எதையாவது ஒன்றாவது சொல்கிறத உருப்படி நீ செஞ்சியா திமுக அப்படி இப்படி பேசி தான் நாசமாக போய்ட்டு ஆட்சி இழந்துட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ இந்த சூழல் இருக்கும்போது தளபதிக்கு ஏற்கனவே பெரிய நம்பிக்கை இருக்குது. அவர் அடுத்தடுத்த விஷயம் இனிஷியேட்டிவ் பண்ணுறது பிடிக்குது. தம்பி காலையில் 9 மணிக்கு முதலமைச்சர் எங்கே தலைமைச் செயலகம் வந்து வரலாறு இருக்கா? இவர் 9 மணிக்கு வந்துட்டு டிஃபனை கட்டிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு சாயங்காலம் 6 மணிக்கு போயிட்டு எல்லா இனிமேட்டு அரசாங்க இடத்துலையும் வேலை செய்யக்கூடிய எல்லா அலுவலகங்களையும் பயோமெட்ரிக்கை கொண்டு வந்து எல்லாத்தையும் வேலை செய்ய வச்சு லஞ்சம் வாங்கியே பழகின பசங்க இருப்பாங்களே, பாதி பேர் இருக்காங்கல்ல திமுக கூட இருந்துட்டு இணக்கமாக வந்துட்டு, அந்த பாதி பேர் வந்து எப்படியாவது திமுக வந்துடும் அப்படின்ற ஒரு மமதையிலையும் கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு இந்த ஆட்சிக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஆட்சிக்குள்ளே இருக்கிறப்ப வேலை உள்ளே இருந்துகிட்டு இருக்கும்போது பல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு அமைச்சர்கள் தொகுதியாக பார்த்து கரண்ட் கட் ஆகிறதா இருக்கட்டும், திடீர்னு அங்கங்கே தீப்பிடிச்சி இந்த தீப்பிடிச்சி எரியக்கூடிய சம்பவம் எத்தனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் கவனிச்சு பாருங்கள். இந்த ஆட்சி வந்ததுலேருந்து ஓஎம்ஆரில் எரியுது, ஈசிஆரில் எரியுது, இந்த பக்கம் எரியுது, இன்றைக்கி பள்ளிக்கரணையில் எரியுது. எப்படி இல்லை இது வெயில் காலங்களில் நடக்கிறது சகஜம் தானே, நடந்திருக்கு. நம்ம கடந்த காலங்கள்லையும் பார்த்துருக்கோங்களா? ஏப்ரல் மாதம் மே மாதம் எரியாது, இப்போ ஜூன் மாதத்துல எரியுது இல்லையா? இல்லை நடந்திருக்குன்ற நான் கடந்த காலங்கள்லையும் வெயில் காலங்கள். இன்றைக்கி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் எரியுது. அந்த சதுப்பு நிலம் என்னைக்கா தீப்பிடிச்சி எரியுமா? அந்த சதுப்பு நிலத்தில் குப்பையை கொட்டி வச்சவன் எந்த மேதாவி? 5 வருஷமா நீங்கள் பார்த்த வேலை தானே, திமுக பார்த்த வேலை தானே. இன்றைக்கி அங்கே வந்து பற்றிக்கிட்டு எரியுதுன போது இதெல்லாம் வந்து பல நபர்கள் உள்ளே வந்து திமுகவுக்கு ஃபேவராகவும் இந்த ஆட்சி வந்து மோசமான ஆட்சின்ற மாதிரி கட்டமைப்பதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டு இந்த கையூட்டு வாங்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்குது. எழுதி வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நீ அரசாங்க வேலையை விட்டு நாளைக்கு வந்து சோத்துக்கு வந்து அப்புறம் பக்கத்து உட்கார்ற மாதிரியான நிலைமை வராமல் இருக்குன்னாக்கா இருக்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சு மக்களுக்காக ஒரு மனுஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்து சினிமாவை தூக்கி போட்டு வந்து நீங்கள் ஆட்சிக்குள்ளே உட்காந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து நிர்வகிச்சுக்கிட்டு ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி காலையில் வந்து உட்காந்துருக்காருங்க. இது வரைக்கும் வரலாற்றில் யாருமே பார்க்கல.